ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கு ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வளர்ப்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் வாங்கி நடவு செய்திருப்போம். எக்ஸாம்பிள் மாமரம், கொய்யா மரம், மாதுளை, சப்போட்டா அந்த மாதிரிப்பட்ட மரங்கள் எல்லாம் வாங்கி நம்ம நடவு செஞ்சுருப்போம். ஆனால் அது அந்த மரங்களெல்லாம் ரொம்ப வருஷமாக பூக்காமலும் காய்க்காமலும் அப்படியே நிற்கும். அந்த ஃப்ரூட் பிளான்ட்ஸை நம்ம எப்படி காய் பிடிக்க வைக்கிறது என்பதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் பிளான்ட் எடுத்தாலும் அந்த செடி நன்றாக வளர்ந்து காய்க்கணும்னா, பூ பூத்து காய்க்கணும்னா, காய் பிடிக்கணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் சன்லைட். சன்லைட் கிடச்சா மட்டும்தான் அந்த செடியால் நன்கு வளர்ந்து பூக்களெல்லாம் பூத்து காய்கள் கொடுக்கும். அப்போ நம்ம அதுக்கு கூட நம்ம ஃபர்டிலைசரும் கூட கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த செடி நன்றாக வளரும். இப்போ ஒரு நல்ல ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்கணும். அது என்ன ஃபர்டிலைசர்னால் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபர்டிலைசர் கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா லீவ்ஸ் தான் அதிகமாக வரும். அப்போ செடிகள் வளர்ந்துட்டே வர தவிர காய்கள் பிடிக்காது. அப்போ நம்ம பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஃபர்டிலைசர் கொடுத்தா மட்டும்தான் காய்கள் அதிக எண்ணிக்கையில் பிடிக்கும். நம்ம இப்போ இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபர்டிலைசர்னால் ராக் பாஸ்பேட். இந்த ராக் பாஸ்பேட்டில் அதிகமாக பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதுக்கு மாற்றாக போன் மீல் ஃபர்டிலைசரும் உண்டு. அந்த ஃபர்டிலைசரில் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அது சிலருக்கு பிடிக்காது, அது ஸ்மெல் பிடிக்காது, அதனால் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ராக் பாஸ்பேட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ராக் பாஸ்பேட்டில் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னாங்க 10 to 15 ருபீஸ் தான் 1 kg. அப்புறம் இது கூட நம்ம 2 ஃபர்டிலைசர் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். என்னெல்லாம் ஃபர்டிலைசர்னால் இது வெர்மி கம்போஸ்ட்டும் கவுடங் மெனூரும் நம்ம ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ராக் பாஸ்பேட்டில் என்ன சத்துக்களெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் இந்த நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னாங்க 18% 18% to 30% பாஸ்பரஸும் 25% to 30% கால்சியம் இதில் இருக்குது. அப்புறம் இது ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர் தான். மற்றும் இது ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசராகவும் இது செயல்படுது. அப்புறம் இது தாவரங்களுடைய வேர் வளர்ச்சிக்கும் பூக்கள் மற்றும் காய்கள் பிடிப்பதற்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வேர்கள் வலுவாக வளர்கிறதுக்கு இந்த பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களே தெரியும். இது ரொம்ப பவுட்ரு ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ரொம்ப நைஸாக தான் இருக்கும் பவுட்ரு ஃபார்மேட்டில். அப்புறம் இந்த இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. என்னெல்லாம் சத்துன்னா பாஸ்பரஸ் ஏற்கனவே சொன்னேன் பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால பூக்கள் காய்கள் எல்லாம் உதிராமல் பெருசாக காய்க்கும். 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஸ்பூன் வெர்மி கம்போஸ்ட் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இல்லைன்னா கம்போஸ்ட் கூட எடுத்துக்கலாம். கவுடங் மெனுவர் 1 பங்குன்னா 2 பங்கு கவுடங் மெனுவர், 1 பங்கு வெர்மி கம்போஸ்ட்டும், 1 பங்கு ராக் பாஸ்பேட்டும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே அரை டீஸ்பூன் நீம் கேக் பவுடர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே செடிக்கு கொடுத்துடலாம். ஆனால் வேறு நல்லா கிளறி விட்டு தான் கொடுக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த வேர் ரொம்ப ஆழமாக நம்ம தோண்டக்கூடாது. மேலே இருக்கக்கூடிய மண்ணை மட்டும் லைட்டாக கிளறி விட்டால் போதும். கிளறி விட்டாச்சு. அப்புறமா வாட்டர் ஆட் பண்ணணும். இது 2 ஸ்பூன் அந்த வேரில் சைடில் கொடுக்கணும். இது கொடுத்து முடிஞ்சோடனே வாட்ரு விட்டுறணும். வாட்ரு கொடுக்காமல் இருந்துடக்கூடாது.
இந்த வந்து ஃபர்டிலைசர் வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராகவும் இது வந்து செயல்படுது. வாட்டர் வந்து 1 லிட்டர் கொடுக்கலாம். பெரிய பிளான்ட்ஸ்னால் 2 லிட்டர் கொடுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.